அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். விஷானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வருங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, உடலில் நிறைய கழிவுகள் தங்குச்சு அப்படின்னு சொன்னால் அதை அன்றாடம் நம்மளால் வெளியேற்ற முடியுமா? ஏன் இந்த கழிவுகள்லாம் சேருது? அந்த கழிவுகள் சேர்றதுனால நம்ம உடலில் என்னென்ன பாதிப்புகள் உருவாகும்? அதை எப்படி முழுமையாக நம்ம உடலை சுத்தப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் தான் இன்றைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உடலில் கழிவுகள் சேருது அப்படின்னாலே 3 வகையில் தாங்க இருக்கும். ஒன்று, நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு முறை. ஏதாவது ஒரு உணவில் அந்த கழிவு நம்ம உடம்புல சேர்ந்துடலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று. ஸோ நம்ம அந்த காற்று வழியாகவும் நம்ம உடலில் நச்சுத்தன்மை சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து 3வது காரணம் பார்த்திங்கன்னா நீர், நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி. ஸோ தண்ணி வலையிலையும் நம்ம உடம்புல கழிவு சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வகையில் தான் கழிவு சேரும். ஸோ இது என்னென்ன உடலில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பெண்களுக்கு கருப்பை சார்ந்த பிரச்சனைகள் நிறைய கேள்விப்படுறோம் இல்லையா? அடிக்கடி குழந்தை பாக்கியமே கிடைக்க மாட்டேங்குது, தள்ளி போயிட்டே இருக்குது. நிறைய பெண்களுக்கு நம்ம இதை கேள்விப்படுறோம். ஸோ நிறைய கப்புள்ஸ் இதனால் சஃபர் ஆகிறாங்க. இந்த காரணம் ஒன்று. அடுத்து பார்த்தோன்னா, இந்த பீரியட்ஸுக்கு முந்தைய குறிகுணங்கள், மாதாந்திர ருது சுழற்சி வரத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி பெண்கள் சந்திக்கக்கூடிய அத்துணை அசௌகரியங்கள், இடுப்பு வலி, கால் வலி, மார்பு வலி, வயிற்று வலி, இது எல்லாத்துக்குமே நம்ம PMS சிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம்னு சொல்கிறோம். இந்த பிரச்சனைக்குமே உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் காரணமாக இருக்கலாம். அதே மாதிரி சினைப்பையில் ஏற்படக்கூடிய கட்டிகள், கருப்பையில் ஏற்படக்கூடிய கட்டிகள், இது எல்லாத்துக்குமே ஓவேரியன் சிஸ்ட், ஃபைப்ராய்டு, இது எல்லாத்துக்குமே உடலில் சேரக்கூடிய கழிவுகள் காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பாடி ஸ்டாமினா குறையிறதுக்கு, அவங்க உடலில் அந்த உயிரணுக்களோட எண்ணிக்கை குறையிறதுக்கு காரணம் உடல் கழிவுகள் ஒரு காரணமாக இருக்கலாம். நம்ம ரத்தத்தில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை தான் நம்ம உடல் கழிவுகள்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒற்றை தலைவலி இருந்துக்கிட்டே இருக்கும், மூட்டு வலி இருந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கு எல்லாம் பாடி டீடாக்ஸ் பண்ணணும், உடம்புல கழிவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் அடிக்கடி இருக்குது, சரியாக தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னாலுமே கூட நமக்கு உடலில் நிறைய கழிவுகள் தேங்கி இருக்குது, நம்ம டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். உடல் எடை என்ன பண்ணியும் கட்டுப்பாட்டுக்கு வரல அப்படின்னாலும் நமக்கு டீடாக்ஸ் பண்ணணும், நம்ம உடம்புல நிறைய கழிவு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இருதயம் சார்ந்த பிரச்சனை, நம்ம மூளை அடிக்கடி மறதி வியாதி அதிகமாக வருது, சரியாக நம்ம டிப்ரெஷன், ஆன்சைட்டி, இந்த மாதிரி மென்டல் இல்னஸ்னால நம்ம சஃபர் ஆகுறது. அதே மாதிரி தோல் நோய்கள் அதிகமாக பாதிக்கப்படுறது, குடலில் நிறைய கழிவு சேர்ந்து மலச்சிக்கல், இல்லை அடிக்கடி டயேரியா, இல்லை இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய IBS, இந்த மாதிரியான பிரச்சனைகள், நிறைய ஸ்கின் அலர்ஜிஸ், நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஆஸ்துமா, அலர்ஜிக் ரைனைட்டிஸ், சைனோசைட்டிஸ், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கும். போவாங்க, மாத்திரை சாப்பிடுவாங்க, திரும்ப வருவாங்க, சரியாயிடும், திரும்பவும் கொஞ்ச நாள் கழிச்சு அதே பிரச்சனைக்கு திரும்ப டாக்டர்கிட்ட போவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ரிப்பீட்டடாக சில வியாதிகள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது, நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு காரணமாக நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதற்குமே நம்ம உடலில் சேரக்கூடிய கழிவுகள் தான் காரணமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த கழிவுகளை நம்ம வெளியேற்றணும். எப்படி வெளியேற்ற முடியும்? நம்மளுடைய குடல் பகுதியில் தான், நம்ம உடலில் இருக்கக்கூடிய அத்துணை கழிவுகளையுமே நம்ம யூரின் மூலியமாகவும் நம்ம மோஷன் மூலியமாகவும் வெளியேற்ற முடியும். அதே மாதிரி நம்ம ப்ரீதிங்கை ரெகுலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலும், நம்ம சுவாசத்தை சரி பண்ணோம் அப்படின்னு சொன்னாலும், ப்ரீதிங் ப்ராக்டிசஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலும், நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த காற்றை சுத்திகரிக்கிறதுக்கு மூலமாக நம்ம உடலுக்கு போகக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்கும் போகக்கூடிய ஆக்சிஜன் சுத்தமாக போகிறதுக்கு நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியும். இப்போ உணவில் என்ன மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே, பல்லு விளக்குன உடனே ஒரு 2 டம்ளர் தண்ணி
நார்மலாக ஒரு வார்மாக இருக்கக்கூடிய வெதுன்னு இருக்கக்கூடிய தண்ணி 2 டம்ளர் குடிக்கணும். இது வந்து டெய்லியுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது வந்து உங்கள் குடலை முழுமையாக சுத்தப்படுத்துறதுக்கு, உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக எடுத்துகிட்டு வரதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் நிறைய எபிசோட்ஸில் ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, சரி நீங்கள் ஒரு பாத்திரத்தில் வந்து மாவு ஆட்டி வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த மாவு வந்து 1 நாள் 2 நாள் 3 நாள் ஆக ஆக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் விடும்பொழுது எப்படி புளிச்சு மேலே எழும்பி உங்கள் அந்த இடம் ஃபுல்லாக வியாபித்து பொங்கி மேலே வந்துருமோ, அந்த மாதிரி உங்கள் குடல்லையுமே நிறைய கழிவுகள் வெளியேற்றப்படாமல் தங்கியிருந்தது அப்படின்னு சொன்னால், அதுலேருந்து புளிச்சு துர்நாற்றம் உள்ள ஒரு கேஸு, ஒரு வாயு, ஒரு தேவையில்லாத நச்சுத்தன்மை கலந்த ஒரு காற்று வந்து உங்கள் உடல் முழுவதும் வியாபிக்கும். ஒவ்வொரு செல்லிலையும் போய் அது ஊடுருவும் பொழுது அந்தந்த செல்களில் அந்தந்த பிரச்சனையை பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் கண்டிப்பாக வந்து தண்ணி வந்து காலையில் வெறும் வயிற்றில் 1 டம்ளர் குடிச்சிருங்க. கண்டிப்பாக உடல் கழிவை வந்து முழுமையாக வெளியேற்றுறதுக்கு, குடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா, காலையில் வெறும் வயிற்றில் டெய்லியுமே ஒரு பவுல் ஆஃப் ஃப்ரூட் நீங்கள் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பப்பாளி பழம், அந்த மாதிரி பழங்கள் வந்து காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிறது அல்க்ளைன் ஃபுட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து குடலில் நல்ல பாக்டீரியாக்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். உடல் கழிவுகள் முழுமையாக வெளியேறதுக்கு இது சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு முளைக்கட்டின பயிறு வகை, கொஞ்சமாக தேங்காய் திருவல் சேர்த்து ஏதாவது ஒரு காய் வந்து அதில் சலட் மாதிரி, வெள்ளை பூசணிக்காவாக இருக்கலாம் அல்லது சுரைக்காயாக இருக்கலாம், தோல் சீவிட்டு நல்லா சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி சலட் மாதிரி போட்டு அதோடு நம்ம சேர்த்து சாப்பிட்லாம். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு காலையில் முதல் உணவாக நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ அதுதான் நாளைக்கு காலையில் முதல்ல வெளியே வர உணவாகவும் இருக்கும். அதாவது எக்ஸ்கிரீட்டரி விஷயத்தை நான் சொல்கிறேன். ஸோ குடல்லேருந்து வெளியே வரக்கூடிய முதல் விஷயம் என்னவா இருக்குன்னா, நாளைக்கு காலையில் வர்றது இன்றைக்கி நீங்கள் காலையில் எடுக்கக்கூடிய முதல் உணவு தான். ஸோ ஒரு தண்ணி எடுக்கிறீங்க, ஒரு பவுல் ஆஃப் ஃப்ரூட் எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரவுட், ஒரு வெஜிடபிள் சேர்ந்து ஒரு சாலட் மாதிரி நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால், அதுலேருந்து முழுமையாக அவங்க குடலில் இருக்கக்கூடிய அத்துணை கழிவுகளையும் வந்து அடித்து வெளியே தள்ளிடும். அப்போ குடல் வந்து ஒரு பிறக்கும் பொழுது நம்ம எப்படி சுத்தமாக இருந்தோமோ அது மாதிரி டெய்லி நம்ம குடல் வந்து ஒரு ஆரோக்கியமாக சுத்தமான ஒரு குடலில் இருந்ததுனாவே நம்ம உடலில் வரக்கூடிய நோய்களை நம்மளால் தடுக்க முடியும். அது விட்டுட்டு காலையில் எந்திரிச்ச உடனே நல்ல 2 ஸ்பூன் சர்க்கரையை போட்டு சுகர் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு காஃபி குடிக்கிறது, ஒரு பால் குடிக்கிறது, ஒரு எந்திரிச்ச உடனே டீ கடைக்கு போய் வடை போண்டா சமோசா சாப்பிட்றது, இந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. இது வந்து குடலை ரொம்ப பாதிப்புக்கு ஏற்படுத்தும். உடலில் பல நோய்கள், கேன்சர் முதற்கொண்டு பல நோய்கள் வரதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ், காலையில் எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு சிக்கன் சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ காலையில் எந்திரிச்சோடனே நம்ம எடுக்கக்கூடிய உணவு வந்து நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு உணவாக இருக்கணும். அதே மாதிரி படுத்துட்டு தூங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீதிங் ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கோங்க. உங்கள் கையில் ஒரு கை வந்து வயிறு மேலேயும் ஒரு கை வந்து நெஞ்சு மேலேயும் வச்சுக்கோங்க. நல்லா டீப்பாக மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது அந்த காற்று உங்களுடைய பிரெஸ்ட்டு, உங்களுடைய செஸ்ட்டு, உங்கள் ஷோல்டர் ரீஜன் எல்லா இடத்துலையும் பரவி வியாபிக்கும். நல்ல சுத்தமான ஆக்சிஜன் அங்கே போகுது அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். அதுக்கப்புறம் மெதுவாக வெளியே விடும் பொழுது முழுமையாக உங்கள் மூக்கு வழியாக அந்த சுவாசத்தை வெளியே விட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு அப்படின்னு ஒரு சவுண்டு, சவுண்ட் வர மாதிரி உங்கள் வாயில் இருக்கக்கூடிய வாய் வழியாகவே மொத்த காற்றையும் நீங்கள் எக்ஸ்பெல் பண்ணி வெளியே அனுப்பணும். மொத்த கழிவும் வெளியேறுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ப்ரீதிங் ப்ராக்டிஸ் வந்து காலைல தூங்கி எழுந்திரிச்சோன்னே இதை பண்ணணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும் பொழுது தான் இன்றைக்கி நிறைய மருத்துவர்கள் வந்து குடல் ஆரோக்கியம்தான் பல நோய்களுக்கு அடிப்படையான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் இப்போ சொன்ன அத்தனை ப்ராக்டிஸஸும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலே, நான் மேலே சொன்ன நோய்கள், ஒரு இதயம் சார்ந்த நோய்களாக இருக்கலாம், நுரையீரல் சார்ந்த நோய்களாக இருக்கலாம், குடல் சார்ந்த நோய்களாக இருக்கலாம், சர்க்கரை நோயாக இருக்கலாம், பெண்கள் சார்ந்த கருப்பை நோய்களாக இருக்கலாம், ஆண்களுக்கு வரக்கூடிய உயிரணு குறைபாடாக இருக்கலாம், எல்லாத்தையுமே வந்து நம்ம குடலை ஆரோக்கியமாக வைத்து கொண்டால் சீர்படுத்த முடியும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இன்னைக்கு புரிஞ்சுட்ருப்பீங்க. பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.